வணக்கம். துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக முன்னெடுக்கும், அதாவது இது முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்றத விட, இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக நம்ம ஆரா யோகா மையம் வழியாக நடந்து கொண்டிருப்பது என்னவென்றால், அதாவது மனதின் செறிவு நிலை. அதாவது மனிதர்கள் மனம் கொண்டவர்கள். மனிதர்களின் வாழ்க்கையை மனதின் நிலைப்பாடுக்கு ஏற்றபடி அதன் வாழ்வின் சாரம் அமையும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதன் அடிப்படையில் இந்த மனதின் செறிவு, அதாவது சிந்தனையில் மேம்பட்ட மனிதர்களை தான் நம்ம வணங்குவோம். நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே மனிதன் என்னும் நிலையிலிருந்து தெய்வமாகலாம் என்ற நிலைக்கு உயர்ந்தவர்களை தான் நம்ம தெய்வங்களாக வணங்குகிறோம். அதாவது குல தெய்வங்கள், நம்ம வணங்கக்கூடிய தெய்வ உருவங்கள் எல்லாமே இப்படி மனதில் மேம்பட்ட, சிந்தனையில் மேம்பட்டவர்களின் உருவங்களை தான் நம்ம வணங்குகிறோம். அதுபடி இப்போ நம்மளும் அன்றாட வாழ்க்கையில் மனதின் ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் மனிதர்கள். இதில் மனதின் நிலை முழுமை உறாத பிறழ்ந்த குழந்தைகள் இருக்காங்களே, அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஆட்டிசம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு பல ஆண்டுகளாக நம்ம ஆரா யோகா மையத்தின் வழியாக அவர்களுக்கு உண்டான மருத்துவம், அதாவது இந்த பிள்ளைகளுக்கு என்னென்னா, இவர்கள் ஒரு இயல்பான, மிகவும் இயல்பான ஒரு தன்மை தான் சொல்லப்போனால். இதை நம்ம ஒரு சமூக கட்டமைப்புகளுக்குள்ளே வாழ்ந்து ஒரு ஒழுக்கங்களை நம்ம நிறையா கற்று வச்சுக்கிறதுனால இவங்க அதில் இல்லை அப்படிங்கிறதுக்காக இவங்களை நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம். இறைவனின் அரவணைப்பில் அனைவருமே இறைவன் குழந்தைகள் தான். அந்த தன்மையில் இந்த மனதின் முழுமைத்தன்மை, செறிவு நிலை இல்லாத இந்த குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவம், அதாவது மருத்துவம்னா இயற்கையான மருத்துவம், அதாவது மருந்துகள் இல்லாத மருத்துவம் இங்கே பல ஆண்டுகளாக நம்ம மையங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் விருப்ப கட்டணம், அதாவது அவங்க விரும்பினா ஏதாவது கொடுக்கலாம் என்ற இதில் தான் இது நடந்துட்டு வருது. அவங்களுக்கு மருத்துவங்கள் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அவர்களுக்கு இந்த பாத அழுத்த சிகிச்சை, அதாவது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி என்ற ஒரு செயல்முறையை நம்ம கொடுக்குறோம். இந்த முறை கொடுக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லக்கூடிய இந்த சுரப்பிகளுடைய சுரப்புகள் சீர்நிலையில் இருக்காது. அது இல்லாததுனால இவர்களுடைய சாதாரண நிலையில் நம்ம போல இருக்கிறவங்களை போல் அவர்கள் செயல்பட மாட்டாங்க. இவர்களுடைய உலகம் தனி. அது மிகவும் அழகானது. என்னுடைய கருத்து அது. இந்த நிலையிலிருந்து அவர்களை பெற்ற பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளை உடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு மனதில் ஒரு ஆழமான வருத்தம், ஆழ்ந்த வருத்தம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி, நம்ம பிள்ளை மட்டும் ஏன் இப்படி பிறந்துச்சு என்ற கேள்விகள் நிறைய இருக்கும். இந்த வருத்தத்திலே இருப்பாங்க. இவர்களுக்கு உண்டான ஒரு புரிதல், இதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்வதை விட இதை எப்படி உள்வாங்குவது, இந்த பிள்ளைகள் நமக்கு நம் வழியாக வந்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட இந்த நிலை கொண்ட பிள்ளைகள் நமக்கு வந்ததற்கான காரணம் அப்படின்றத மனசு உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு காரணம் என்ன, ஏன் நமக்கு மட்டும் இப்படி, நம்ம என்ன பாவம் பண்ணோம், இந்த கேள்விகள் நிறையா இருக்கும். இதை ஒரு ஆழமான புரிதலோடு இதை ஏற்றுக்கணும், கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த புரிதலை வழங்குவது தான் இதில் முக்கியமான ஒன்றா
நம்ம இங்கே மையங்களில் நம்ம கொடுக்குறோம். அந்த புரிதல் அவர்களுக்கு வரும்போது, அவர்கள் சிறப்பு பெற்றோர்கள் என்ற நிலை அவங்களுக்கு புரியும். அதாவது இது ஒரு ஆழமான புரிதல். இதை பொத்தாம் பொதுவாக நான் இந்த குரல் பதிவுல சொல்வதை விட, அவர்கள் ஒவ்வொருவரும் என்னை சந்திக்கும்போது, அவர்களிடம் பேசி, அந்த புரிதலை அவர்களுக்கு வழங்கும்போது, அதன் பிறகு அவர்கள் நெஞ்சில் உள்ள அந்த ஆழமான உள்ளத்தில் உள்ள ஆழமான ஒரு அழுத்தம், அதிலிருந்து அவங்க விடுபடுறாங்க. விடுபட்டு அதன் பிறகு அந்த பிள்ளைகளை அ பிள்ளைகளோடு வாழ்ந்து, வாழ்க்கைய அவர்களோட வாழணும் இல்லையா? அந்த வாழ்க்கை அழகானதா இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவங்களை குடுத்து, அம் ச மத்த இயல்பான சாதாரண நிலையில உள்ள பிள்ளைகள போல கொண்டு வந்துர முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. அது பண்ண முடியாது. ஆனால், அவர்களுக்கு உண்டான ஒரு சில அ அவர்களுடைய செயல்கள், அதாவது அ மலம் கழிப்பது, கூப்ட்டா திரும்பி பார்க்கறது, ஒரு வார்த்தைக்கு புரிஞ்சுகிட்டு பதில் ஒரு சிலது, அதாவது சதவீத அடிப்படையில் பார்த்தால், ஒரு 40% அவர்களுக்கு அந்த ஒரு மேன்மை தன்மைக்கு நம்ம அவங்கள ஒரு நிலைக்கு உயர்த்த முடியும். அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு உண்டான ஒரு சுரப்பி, அந்த சுரப்பி அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால தான், நம்ம சாதாரண நிலையில் உள்ள நம்மை போன்ற மனிதர்கள், அந்த சுரப்பின் சுரப்பு சரியா இருக்கிறனால தான் நமக்கு திட்டமிடல், நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம எப்படி இருக்கணும்? என்ற தோணல்கள்லாம் நமக்குள்ள எழுவதற்கு அந்த சுரப்பியின் சுரப்பு தான் அடிப்படை. அப்ப அந்த சுரப்பே அங்க சீர்நிலையில இல்லாதப்ப, இந்த நிலைகள் அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. அதனால தான் அவங்க மாறுபட்டு நம்ம பார்க்கப்படுறோம். இதை இந்த அ மருத்துவம் மூலமாக, இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பாத அழுத்த சிகிச்சை மூலியமாக செய்யும்போது, தொடர்ந்து அதாவது அவர்களுக்கு இந்த மருத்துவம் காலம் எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா, அ வாரத்துக்கு ஒரு முறை 6 வாரங்கள் அவங்க நேரடியா மையங்களுக்கு வரணும். வந்து அவர்களுக்கு கால்ல அதாவது இது வலிலாம் இருக்காது. ஆனா அவங்க பெற்றோர்கள் மடியில அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு குடுப்போம். சின்ன பிள்ளைகளா இருந்தா. பெரிய பிள்ளைங்களா இருந்தா இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசி, அவங்களுக்கு ஏத்தபடி அந்த கால் பாதத்தில உள்ள தூண்டுதல்கள், சுரப்பிகளுடைய தூண்டுதல், அ உடல் உள் இயக்கங்கள் எல்லாத்துக்குமே தூண்டப்பட்டு, வாரத்திற்கு ஒரு முறை வரும்போது ஒரு 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த கால் பாத அழுத்த சிகிச்சை அவங்களுக்கு வழங்கப்படுது. இது குடுக்க குடுக்க 4வது வாரத்திலிருந்தே அவர்களுக்கு உண்டான சில மாற்றங்கள அவங்க பெற்றோர்கள் உணர்றாங்க. உணர்ந்திருக்காங்க. நான் ஏற்கனவே குடுத்தத சொல்றேன். இப்படி அந்த மாற்றங்கள் அவர்களுக்குள்ள இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இப்படி 6 வாரம் முதல்ல வழங்கப்பட்டு, அதன் பிறகு 6 வாரத்திற்கு இடைவெளி. 6 வாரத்திற்கு மருத்துவம் எதுவும் கிடையாது. அதோடு சேர்ந்து அந்த பிள்ளையின் பெற்றோர்களுக்கான புரிதல். அந்த புரிதலையும் குடுத்து, நம்ம வழி நடத்தும்போது, அதன் அடிப்படையில அந்த பிள்ளைகள அவங்க அணுகுவாங்க. அதன் பிறகு 6 வாரம் மருத்துவம், 6 வாரம் இடைவெளி, திரும்பவும் அடுத்த 6 வாரத்திற்கு மருத்துவம். இப்படி 3, 4 கட்டங்களாக இடைவெளி விட்டு, இடைவெளி விட்டு அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம குடுக்கும்போது, அவர்களுக்கு உண்டான நல்ல ஒரு முன்னேற்றம். அதாவது ஒரு 40% முன்னேற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய செயல்கள்ல மாறியிருக்கு. அந்த பெற்றோர்களும் உணர்ந்து அந்த பிள்ளைகளோட இன்பமா வாழ்றாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஒண்ணும் பெருசா தெரியாது. அந்த பருவநிலை அடையும்போது, பருவ வயது வரும்போது, வாலிப வயது வரும்போது, அவர்களுக்கு உண்டான எழுச்சி, அதாவது காம எழுச்சிகள் மேலோங்கும். ஏன்னா, இந்த பிள்ளைகளுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா, மத்த பிள்ளைகளோட இந்த பிள்ளைகளுடைய சக்தி நிலை, உடல்ல சக்தி நிலை ரொம்ப அபரிதமா இருக்கும். இவங்கள ஒரு கட்டுக்குள்ள வைக்கவே முடியாது. கட்டுக்குள்ளன்னா அடக்கி வைக்க முடியாது. இவங்கள அடக்கக்கூடாது. இவர்களுக்கு முக்கியமான ஒரு மனநிலைக்கு இவங்களுக்கு வழங்க வேண்டியதே என்னன்னா, ஒரு பரந்த
நிலப்பரப்பு இருக்கிற இடங்கள்ல, அதாவது ஒரு பெரிய நிலப்பரப்பு, எல்லையே தெரியாத அளவுக்கு, இப்ப நம்ம கடல்புறத்துக்கு கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க இந்த பிள்ளைங்கள. அங்க இவர்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள நம்ம உணர முடியும். அடிக்கடி நல்ல பரந்த நிலப்பகுதி உள்ள, மரங்கள் சூழ உள்ள சூழல், இந்த மாரி இடங்களுக்கு இந்த பிள்ளைகள கூட்டிட்டு போய் இருக்கும்போது, இவர்கள்ட்ட மாற்றங்கள அருமையா எந்த மருத்துவமுமே இல்லாம பார்க்கலாம். அதுதான் இங்க மனதின் விரிவு நிலை. அதேபோல இரவு நேரங்கள்ல இந்த பிள்ளைங்கள வானத்துல நட்சத்திரங்கள நம்ம பார்க்க வைக்கணும். பகல்லையும் அடிக்கடி வானத்தை பார்த்து, அ மேகங்கள் அந்த இதெல்லாம் அழகுகளை இவங்கள பார்க்க வைக்கணும். பெற்றோர்கள் வந்து இவர்களுக்கு அந்த நிலைய ஏற்படுத்தணும். ஏன்னா, ஆகாயம் என்பது தான் மனம். நம்ம உடல்ல மனமா செயல்படுது. இந்த ஆகாயத்தை அடிக்கடி நோக்கும்போது, ஒரு ஆகாயத்தை நீங்க இதிலிருந்து இதுவரை அப்படின்னு நீங்க எல்லை வகுக்க முடியாது. அது எல்லை இல்லாதது. அப்ப அந்த ஒரு பரந்த இப்ப சாதாரண மனிதர்களே வானத்த பார்க்கறதில்ல. எல்லாருமே இன்னைக்கு கருவிகள குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க நிலையில தான் இருக்கோம். இந்த அ தோணும்போதெல்லாம் அடிக்கடி வானத்தை பார்க்கணும். அனைவருமே. அதிலும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த வானத்தை காட்டுறது. இரவுல ஏதாவது மேல் தளம் இருந்ததுன்னா, அங்க பாய விரிச்சு படுத்துட்டு, அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பக்கத்துல இருந்து அந்த நட்சத்திரங்கள காமிச்சு, ஒரு ஒரு பெயர் வச்சு, அதுங்களோட உறவாடலாம். இதெல்லாம் மனதின் மிகப்பெரிய விரிவு நிலை. அதேபோல கடல்புறம், பெரிய நிலப்பரப்பு, மரங்கள் சூழ்ந்த சூழல், இங்கெல்லாம் இந்த பிள்ளைகள அடிக்கடி அடிக்கடி இல்ல, தினமும் கூட கூட்டிட்டு போலாம் வாய்ப்பு இருந்தா. இல்லன்னா, உங்களால முடியும் போதெல்லாம் கூட்டிட்டு போக, போக அவங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது போல அ வழிகாட்டுதல்கள் தான் அந்த பெற்றோர்களுக்கு நம்ம வழங்குறோம். அதேபோல அந்த பருவம் எய்யும்போது, ஒரு பெண் பிள்ளையோ, ஆண் பிள்ளையோ, பெண் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் பெருசா இது இல்ல. அவர்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் அதெல்லாம் அவங்களுடைய தாய் அவங்க கவனிப்பாங்க. அ ஆண் பிள்ளைகளுக்கு இந்த பால் உணர்ச்சி அதிகப்படும்போது, அவர்களுக்கு இந்த பிறப்புறுப்புல அதிகமா கைய வச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலயும் இந்த பிள்ளைங்க செயல்படுவாங்க. அதெல்லாம் அந்த நேரத்துல இந்த பெற்றோர்கள் ரொம்ப அத ஏதோ ஒரு பெரிய குற்ற செயல் மாரி நெனச்சுக்கிறதும், அத ரொம்ப கண்டிச்சு, அத முடக்கி போடுறதுல இருக்கும்போது, அது ரொம்ப வீரியமா தான் ஆகும். அப் இந்த புரிதல தான் நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். அத அனுமதிக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது அத அனுமதிக்கணும். ஏன்னா, காமம் என்பது உயிர்களுக்கு உண்டான இயல்பு. அதை தடுக்கக்கூடாது. அத தணிக்கணும். அத தணிச்சு கொண்டு வரணுமே தவிர, தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அனுமதிக்கணும். அதுதான். அனுமதிக்கிறது தான் தணித்தல் அப்படின்றது. அ தணிச்சு, அதேபோல அவர்களுக்கு உண்டான குளியல், பச்சை தண்ணீல குளிக்கிறது, வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல், அ சாத்வீகமான உணவுகள். ஏன்னா, இந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து ரொம்ப மூர்க்கம் அதிகமா இருக்கும். பெற்றோர்களையே அடிச்சு, ரத்தம் வர அளவுக்கு அடிச்ச பிள்ளைங்கலாம் இருக்காங்க. அப்படிலாம் கூட்டிட்டு வந்து என்ன சந்திப்பாங்க. அப்போ நான் இங்க சரி பண்ண வேண்டியது அந்த பிள்ளைகள இல்ல, பெற்றோர்கள தான். அந்த கையாளக்கூடிய தன்மை, எவ்வளோ அழகா கையாளணும். இப்ப நம்ம கையில ஒரு அ இப்ப நீங்க இருக்கீங்க. உங்க கையில நானு ஒரு புறாவ குடுக்குறேன், ஒரு நாய் குடுக்குறேன், ஒரு பாம்ப குடுக்குறேன், ஒரு குரங்கு குடுக்குறேன், ஒரு பசுமாட குடுக்குறேன் அப்படின்னா, இத்தன விதமான உயிரினங்க வகைகள நான் உங்கள்ட்ட குடுக்குறேன் அப்படின்னா, இத நீங்க வளர்த்து ஒரு 6 மாசம் கழிச்சு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒவ்வொன்னத்தையும் நீங்க எப்படி கையாள்வீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு புறாவ நான் குடுத்தேன்னா, அது கூண்டுல வச்சு வளர்க்கணும். ஒரு நாய் குடுத்தேன்னா, அத நம்ம தடவி குடுத்து நட்பா வச்சுக்கலாம். ஒரு மாட குடுத்தோன்னா, அத கட்டி போட்டு அத நம்ம மேய்ச்சலுக்கு விடணும். ஒரு குரங்க குடுத்தோன்னா, அத கட்டி போட்டு வைக்கணும். ஒரு பாம்ப குடுத்தா, அத எவ்வளோ பாதுகாப்பா வச்சு வளர்க்கணும். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. நம்மை போன்ற ஒரு அழகான சக மனித உயிர் தான் அது. அதை எப்படி கையாளணுன்ற ஒரு பொறுமையும், நிதானமும், புரிந்து கொள்ளும் தன்மையும் தான் அந்த பெற்றோர்களுக்கு வரணும். அதத்தான் நம்ம இங்க எடுத்து சொல்லி, நானே நேரடியாக அவர்களுக்கு இந்த புரிதலை வழங்கியதும், வழங்கிக் கொண்டும் தான் இருக்கிறோம் இங்க. இந்த ஒரு புரிதல் தான் இந்த பெற்றோர்களுக்கு வேணும். அழகான வாழ்க்கை.
இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு, அவர்களை கையாண்டு, அவர்களோடு இன்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வழி நடத்தணும். அதேபோல இந்த மருத்துவம் என்பது நான் சொன்னபடி 6 வாரம் மருத்துவம், 6 வாரம் இடைவெளி, அடுத்த 6 வாரம் மருத்துவம், 6 வாரம் இடைவெளி. இப்படி ஒரு 3, 4 பகுதிகளாக சில பிள்ளைகள் பல வருடங்களாகவும் நம்மள்ட்ட இங்கே வராங்க. கொடுக்க கொடுக்க நல்ல முன்னேற்றங்கள். அவர்கள் பெயர்களை அதாவது ஒரு இந்த மாதிரி பிள்ளைங்கள கூப்பிட்டு, பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க நம்மள தான் கூப்பிடுறாங்க. நம்ம கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்கணும், பார்த்து சிரிக்கணும் என்ற ஒரு நிலை ஏற்படவே அவங்களுக்கு பல மாதங்கள் ஆகும். இப்படி ஒரு சில பிள்ளைகளுக்கும் அந்த மேன்மை நிலை அடைகிறாங்க. இந்த மருத்துவம் மனதின் செறிவு நிலைக்கான ஒரு மேன்மை நிலைப்படுத்துவதற்கான இந்த மருத்துவங்களையும் நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக இப்போ நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இதை கேட்டு இந்த குரல் பதிவை கேட்கின்ற நீங்கள் அனைவருமே இப்படிப்பட்ட குழந்தைகள் உங்கள் உறவுகளிலோ நட்புகளிலோ இருந்தால் நீங்கள் இங்கே பரிந்துரைத்து இந்த மையங்களுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பி வைங்க. இதற்கு குறிப்பிட்ட கட்டணம்லாம் எதுவுமே கிடையாது. இது விருப்பம் அவர்களுக்கு. இங்கே நம்ம மையங்களில் ஒரு பெட்டி வச்சுருக்கோம். அதில் விருப்பம் இருந்தால் அவங்க செலுத்தலாம். இவ்வளோ தான் கட்டணம் அப்படின்னு நாங்கள் வாங்குறதும் இல்லை. அதே போல் இவர்களுக்கு உண்டான வாழ்வியல் வழிகாட்டுதல்கள் எந்த விதமான மருந்துகளுமே தேவைப்படாது. மிக அடிப்படை இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள் ரொம்ப பார்த்து பார்த்து கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு சாத்வீக உணவுகள் தான் வேணும். அதே போல் வயிற்றில் கழிவுகள் தேக்கமடையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு பிள்ளைகளுக்கு யாருக்குமே தான், ஆனால் குறிப்பிட்டு இந்த பிள்ளைகளுக்கு கழிவுகள் தேக்கம் இருக்கக்கூடாது வயிற்றில். அதுக்குண்டான வயிறு சுத்தப்படுத்தக்கூடிய செயல்முறையெல்லாம் நம்ம அந்த பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்ம வழி நடத்திட்டு இருக்கோம். இந்த குரல் பதிவை கேட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள், நட்புகள், உறவுகள் யாராவது இருந்தால் நீங்கள் பரிந்துரைத்து இங்கே அனுப்பலாம். துருவம் அறக்கட்டளை வழியாக வழங்கப்படக்கூடிய வழங்கல்கள் இவை. நன்றி.